ஒரு தந்தை தன் சிறுநீரகத்தை விற்று தன் மகனை அதிகாரியாக்கினார். ஆனால் மகனுக்கு வேலை கிடைத்ததும் அவன் அவரை வீட்டின் சர்வன்ட் குவார்ட்டர்ஸுக்கு வேலையாட்கள் தங்கும் வரை மாற்றி, நீ என் அந்தஸ்துக்கு தகுதியானவன் இல்லை என்று கூறினான். அந்த வயதான தந்தை அமைதியாக கிராமத்திற்குச் சென்றுவிட்டார். 11 ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த மகன் லஞ்ச வழக்கில் சிக்கி நீதிமன்றத்தில் நீதிபதி முன் ஆஜரானான். நீதிபதி தன் தலையை நிமிர்த்தி பார்த்தபோது மகன் அதைக் கண்டு தரையில் விழுந்தான். அவனது நாக்கு அடைத்துப் போனது. ஏனெனில் வெளியே பெய்து கொண்டிருந்த கனமழையின் சத்தம் அந்த பழைய வீட்டின் தனிமையை இன்னும் அதிகப்படுத்திக் கொண்டிருந்தது. அறையில் எரிந்து கொண்டிருந்த மஞ்சள் நிற பல்பும் அதன் கடைசி நிமிடங்களை எண்ணிக்கொண்டிருந்தது. சரியாகச் சொன்னால் கட்டிலில் அமர்ந்திருந்த ஹரிராம்ஜியின் நம்பிக்கைகளைப் போலவே அது இருந்தது. அவருக்கு எதிரே உடைந்த மர மேஜையில் தலையை வைத்து வினை அமர்ந்திருந்தான். அவனது தோள்கள் விம்மலால் குலுங்கிக் கொண்டிருந்தன. ஒவ்வொரு விம்மலும் ஹரிராம்ஜியின் வயதான இதயத்தில் ஒரு கத்தியை இறக்குவது போலிருந்தது. அப்பா, நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். வினை தலையை நிமிர்த்தினான். அவனது குரல் மிகவும் கூர்மையாகவும் தொனியில் பயம் கலந்தும் இருந்தது. இது வெறும் வேலை மட்டுமல்ல, இது என் வாழ்க்கை பிரச்சினை. நாளை மதியத்திற்குள் நான் அந்த 5 லட்சம் ரூபாயை செலுத்தாவிட்டால் என் அப்பாயின்மெண்ட் லெட்டர், பணி நியமன ஆணை ரத்து செய்யப்படும். என் உழைப்பும் கனவுகளும் மண்ணோடு மண்ணாகிவிடும். ஒரு செருப்பு தைப்பவனின் மகன் அதிகாரியாக ஆசைப்பட்டான் என்று ஊர் உலகம் சிரிக்கும். ஹரிராம்ஜி தனது கரடுமுரடான உழைத்து தேய்ந்த கைகளை ஒன்றாக தேய்த்தார். வாழ்நாள் முழுவதும் மக்களின் செருப்புகளை தைத்து வினையை பல்கலைக்கழகம் வரை அனுப்பிய அந்த கைகள் இன்று மகனின் கண்ணீரை துடைக்கக்கூட தகுதியற்றதாக இருந்தன. மகனே, கடவுள் மிகப்பெரியவர். அவர் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியை காட்டுவார். எந்த வழி அப்பா? வினை கத்தினான். அவனது குரலில் விரக்தியின் புயல் வீசியது. நமக்கு யார் கடன் கொடுப்பார்கள்? நம் வீடு ஏற்கனவே அடமானத்தில் உள்ளது. உங்கள் உடல்நிலையும் இப்போது சரியில்லை. உண்மை என்னவென்றால் ஏழை மனிதனுக்கு கனவு காணும் உரிமையே இல்லை. என்னை மன்னித்து விடுங்களப்பா, நான் உங்களுக்கு ஒரு சுமையாக மாறிவிட்டேன் என்று நினைக்கிறேன். வினை மீண்டும் மேஜையில் தலையை வைத்து அழுதான். அறையில் ஆழ்ந்த அமைதி நிலவியது. மழையின் சத்தம் மட்டுமே கேட்டது. ஆனால் ஹரிராமிற்குள் ஒரு புயல் வீசத் தொடங்கியிருந்தது. அவர் வினையை பார்த்தார். தனது கண்களின் ஒளியாக இருந்த அந்த இளம் மகன் இன்று உடைந்து போயிருந்தான். இன்று வினையின் கனவு கலைந்தால் அவன் மீண்டும் பழைய வினையாக இருக்க மாட்டான் என்று ஹரிராம் நினைத்தார். அந்த வயதான தந்தை அமைதியாக எழுந்தார். சுவரில் இருந்த கடிகாரம் டிக் டிக் என்று ஒலித்துக் கொண்டிருந்தது. நேரம் மிகக் குறைவாக இருக்கிறது என்று சொல்வது போல. அவர் தனது அழுக்கடைந்த துண்டை தோளில் போட்டுக்கொண்டு மழையில் வெளியேறினார். அப்பா வழக்கம்போல கோவிலுக்கு பிரார்த்தனை செய்ய செல்கிறார் என்று வினை நினைத்தான். ஆனால் இன்று அந்த தந்தை பிரார்த்தனை செய்யவில்லை. அந்த பிரார்த்தனைகளுக்கான கடனை திருப்பிச் செலுத்தப் போகிறார் என்பது அவனுக்கு தெரியாது. நகரின் சாலைகள் வெறிச்சோடியும் தண்ணீரால் நிரம்பியும் இருந்தன. சேற்றில் ஹரிராமின் பழைய செருப்புகள் வழுக்கின. ஆனால் அவரது கால்கள் தடுமாறவில்லை. நகரின் அந்த தனியார் மருத்துவமனைதான் அவரது இலக்கு. அதன் பின்புறத்தில் எப்போதும் அமைதியான காற்று வீசும். சில நாட்களுக்கு முன்பு தேநீர் கடையில் ஒரு தரகர் பேசுவதை கேட்டிருந்தார். பணக்காரர்களின் உயிரை காப்பாற்ற ஏழைகளின் உடல் உறுப்புகள் நல்ல விலைக்கு விற்கப்படுகின்றன என்று. மருத்துவமனையின் பின் சந்து முழுவதும் இருள் சூழ்ந்திருந்தது. அங்கு ஒரு பெரிய கதவை தட்டும்போது ஹரிராமின் கை நடுங்கியது. ஆனால் வினையின் அழுது கொண்டிருந்த முகம் நினைவுக்கு வந்தது. கதவு திறந்தது. ஒரு கடுமையான முகம் கொண்ட மனிதன் வெளியே வந்தான். என்ன வேண்டும்? அவன் கடுமையான குரலில் கேட்டான். நான் விற்க விரும்புகிறேன். ஹரிராமின் குரல் தொண்டையிலேயே சிக்கியது. என்ன, சிறுநீரகமா? ஹரிராம்ஜி மிகவும் கஷ்டப்பட்டுச் சொன்னார். எனக்கு 5 லட்சம் ரூபாய் ரொக்கமாக வேண்டும், இப்போதே. அந்த நபர் ஹரிராமின் பலவீனமான உடல் மற்றும் சுருக்கங்கள் விழுந்த முகத்தை மேலிருந்து கீழாக பார்த்துவிட்டு வெறுப்புடன் தலையசைத்தான். அடே கிழவா, உன் உடலிலேயே உயிரில்லை. உன் சிறுநீரகம் என்ன வேலை செய்யும்? முதலில் டெஸ்ட் எடுப்போம், செட்டானால் பார்ப்போம், உள்ளே போ. அதற்குப் பிறகு நடந்த 4 மணி நேரம் ஹரிராமிற்கு நரக வேதனையாக இருந்தது. அவர் குளிர்ந்த வெள்ளையறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு இயந்திரங்களின் விசித்திரமான சத்தங்கள், நரம்புகளில் ஊசி குத்தும் வலி மற்றும் மருத்துவர்களின் உணர்வற்ற பேச்சுக்கள் கேட்டன. அவர்கள் அவரை ஒரு மனிதராக நினைக்கவில்லை, வெறும் சதைத்துண்டாகவே பார்த்தார்கள். பிளட் குரூப் மேட்ச் ஆகிவிட்டது. கிழவன் அதிர்ஷ்டசாலிதான். பெரிய இடத்து பார்ட்டி இப்போது எமர்ஜென்சியில் இருக்கிறது. நல்ல பணம் கிடைக்கும். ஆபரேஷன் தியேட்டரின் விளக்கு எரிந்தது. ஹரிராம் ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைக்கப்பட்டார். அவர் தனது சொந்த சிதையில் படுப்பது போல உணர்ந்தார். மருத்துவர் மயக்க மருந்து மாஸ்கை முகத்தில் வைத்தபோது ஹரிராம் கண்களை மூடினார். அவரது மங்கும் பார்வையில் கடைசியாக தோன்றிய காட்சி அதிகாரியின் சீருடையில் சிரித்துக் கொண்டிருக்கும் வினையின் முகம்தான். என் மகனின் எதிர்காலம் என்று அவர் மனதிற்குள் சொல்லிக் கொண்டார். பிறகு இருள் சூழ்ந்தது. கண் விழித்தபோது வயிற்றின் வலது பக்கத்தில் பயங்கரமான உயிர்போகும் வலி இருந்தது. யாரோ பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியை உடலுக்குள் இறக்கியது போல் இருந்தது. அவர் வலியால் கத்த விரும்பினார். ஆனால் தொண்டை வறண்டு போயிருந்தது. அறையில் அதே தரகர் நின்று கொண்டிருந்தார்.
அவர் கையில் ஒரு கனமான உரை இருந்தது. இந்தா பெருசு, முழுசா 5 லட்சம் இருக்கு. இதில் மருந்து சீட்டும் இருக்கு. சத்தம் போடாம பின் வாசல் வழியா போயிரு. இதை யார்கிட்டையாவது சொன்னா போலீஸ் கேஸ் உன் கழுத்துலதான் விழும். இதெல்லாம் சட்டவிரோதம். ஹரிராம் நடுங்கும் கைகளால் அந்த உரையை பிடித்தார். அவை வெறும் ரூபாய் நோட்டுகள் அல்ல, வினையின் வாழ்க்கை. வலியின் வெப்பத்தால் அவர் உடல் வியர்வையில் நனைந்திருந்தது. அவர் மிகவும் சிரமப்பட்டு எழுந்தார். ஒவ்வொரு அடியிலும் தனது உடல் 2 துண்டுகளாக பிளந்துவிடும் என்று அவருக்கு தோன்றியது. தையல்கள் இன்னும் பச்சையாக இருந்தன, காயமும் புதிது. குறைந்தது 3 நாட்களாவது ஓய்வெடுக்குமாறு மருத்துவர் கூறியிருந்தார். ஆனால் அவரிடம் 3 மணி நேரம் கூட இல்லை. வினையின் நேர்முக தேர்வு இருந்தது. அதற்கு முன்பே பணத்தை செலுத்த வேண்டும். மறுபுறம் விடியற்காலை ஆகிவிட்டது. அவர் மருத்துவமனையை விட்டு வெளியே வந்தார். காலையின் மெல்லிய வெளிச்சம் பரவிக்கொண்டிருந்தது. மழை நின்றிருந்தது. ஆனால் குளிர்ந்த காற்று அவரது காயங்களில் உப்பை தடவுவது போல் இருந்தது. ரிக்ஷா ஏறுவதற்கு கூட அவரிடம் பணம் இல்லை. ஏனெனில் அந்த 5 லட்சத்திலிருந்து 1 ரூபாயை கூட அவர் செலவழிக்க விரும்பவில்லை. அவர் நடந்தே சென்றார். வீட்டுக்குச் செல்லும் வழி வெகு தூரம். ஹரிராம் அடிக்கடி நின்றார், சுவரை பிடித்துக் கொண்டார். பின்னர் நீண்ட மூச்சு விட்டார். அவர் முகம் வெளுத்துப் போயிருந்தது. உதடுகள் மஞ்சள் நிறமாகி இருந்தன. வயிற்றில் கட்டியிருந்த பட்டி இரத்தத்தால் ஈரமாகியிருந்தது. அதை தனது அழுக்குத் துண்டால் சட்டையின் அடியில் மறைத்து வைத்திருந்தார். வழியில் ஓரிடத்தில் கால் இடறி அவர் முகங்குப்புற விழப்போனார். ஆனால் விழும்போதும் கைகளை ஊன்றி தன் வயிற்றை பாதுகாத்துக் கொண்டார். வாயிலிருந்து ஒரு அலறல் வந்தது. ஆனால் அது தொண்டையிலேயே அடங்கிவிட்டது. தைரியமாக இரு ஹரிராம், தைரியமாக இரு. இன்னும் சிறிது தூரம்தான், வினை உனக்காக காத்திருப்பான் என்று தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக் கொண்டார். அவர் வீட்டு வாசலை அடைந்தபோது சூரியன் உதித்திருந்தது. வினை வாசலில் கவலையுடன் நடந்து கொண்டிருந்தான். தன் தந்தையை பார்த்ததும் ஓடி வந்தான். அப்பா, எங்கே போயிருந்தீர்கள்? நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? ஹரிராம் எதுவும் சொல்லாமல் நடுங்கும் கைகளால் அந்த உரையை வினை பக்கம் நீட்டினார். வினை ஆச்சரியத்துடன் அந்த உரையை திறந்து நோட்டுக்கட்டுகளை பார்த்ததும் அவன் கண்கள் விரிந்தன. அப்பா, இவ்வளவு பணமா? நீங்கள் ஏற்பாடு செய்துவிட்டீர்களா? என்னால் நம்பவே முடியவில்லை. இனி நான் அதிகாரியாவேன் அப்பா, நான் ஆபீசராவேன். மகிழ்ச்சியில் வினை முன்னே வந்து தன் தந்தையை இறுக்கமாக கட்டிப்பிடித்தான். வினையின் அழுத்தம் ஹரிராமின் புதிய காயத்தின் மீது பட்டதும் அந்த வயதான தந்தையின் உடலில் வலியின் மின்னல் பாய்ந்தது. அவர் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது, மூச்சு நின்றது. ஒரு கணம் உயிர் போய்விடும் என்று தோன்றியது. வாயிலிருந்து மெல்லிய முனகல் வந்தது. வினை அவரை விட்டுவிட்டு நோட்டுகளை எண்ணத் தொடங்கினான். அவன் அதில் எவ்வளவு மக்னமாக இருந்தானென்றால், தந்தையின் முகம் வெளுத்துப் போனதையோ, நெற்றியில் வழியும் வியர்வையையோ, தந்தை எப்படி சுவரில் சாய்ந்து நிற்கிறார் என்பதையோ அவன் கவனிக்கவில்லை. அப்பா, நீங்கள் அற்புதம் செய்துவிட்டீர்கள். பணம் எங்கிருந்து வந்தது என்று நான் கேட்க மாட்டேன். உங்கள் நன்றி அப்பா. இப்போது நான் கிளம்புகிறேன். வங்கி மூடிவிடும். வினை அவசரமாக ஷூக்களை அணிந்து கொண்டு வாசலை நோக்கி ஓடினான். போகும்போது திரும்பி பார்த்து சிரித்துக்கொண்டே சொன்னான், அப்பா, என் முதல் சம்பளம் கிடைத்ததும் உங்களுக்கு புது துணிகள் வாங்கித் தருவேன். வினை போய்விட்டான். ஹரிராம்ஜி வாசற்படியை பிடித்து அங்கேயே உட்கார்ந்து விட்டார். அவர் நடுங்கும் கைகளால் தனது துண்டை விலக்கி வயிற்றில் கட்டப்பட்டிருந்த பட்டியை பார்த்தார். அதில் இரத்தத்தின் புதிய கரைகள் தெரிந்தன. மெல்லிய புன்னகையுடன் வானத்தை பார்த்து, கடவுளே, உனக்கு நன்றி, என் மகன் ஜெயித்துவிட்டான். என் ஒரு பாகம் தோற்றுப்போனால் என்ன என்று நினைத்தார். அவர் சிறுநீரகத்தை மட்டுமல்ல, தன் மானம், பாசம், முதுமை என அனைத்தையும் விற்றுவிட்டார் என்பது அவருக்கு தெரியாது. இந்த தியாகத்தின் மதிப்பை அந்த மகன் ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டான். அறையில் அமைதி நிலவியது. வெளியே தெருவில் வினையின் விரைவான காலடி சத்தம் தூரமாக சென்று கொண்டிருந்தது. வெகு தூரம். காலச்சக்கரம் அதன் வேகத்தில் சுழன்று கொண்டிருந்தது. சூழ்நிலைகள் மாறியதில் அந்த மண் வீடும் உடைந்த கட்டிலும் கடந்த காலத்தின் மங்கலான கனவாக மாறிப்போயின. வினையின் கடின உழைப்பு உண்மையில் ஹரிராமின் ரத்தம், சிறுநீரக தியாகம் மற்றும் எண்ணற்ற பிரார்த்தனைகளுக்குப் பிறகு பலனளித்தது. அவன் சிறுவயது முதல் கனவு கண்ட அந்த அரசாங்க பதவி அவனுக்கு கிடைத்தது. வேலை கிடைத்ததும் வினையின் உலகமே மாறிவிட்டது. அரசாங்க தரப்பிலிருந்து அவனுக்கு ஒரு ஆடம்பர பங்களா கிடைத்தது. பங்களாவை சுற்றிலும் செடிகொடிகளை பராமரிக்க தோட்டக்காரர்கள் இருந்தனர். வாசலில் பளபளக்கும் அரசாங்க கார் மற்றும் ஓட்டுநர் எப்போதும் தயாராக இருந்தனர். அலுவலகத்தில் டஜன் கணக்கான ஊழியர்கள் அவன் ஒரு சைகை செய்தாலே ஓடிவர தயாராக இருந்தனர். வினை இப்போது வெறும் வினை அல்ல, வினை சாகப்பாகிவிட்டான். செல்வமும் அதிகாரமும் ஒரு வகையான போதைப்பொருள். அது மனிதனின் நரம்புகளில் மிக அமைதியாக இறங்கி முதலில் அவனது நினைவாற்றலை மங்கச் செய்துவிடும். வினையிடமும் இதுவே நடந்தது. தனது இந்த வெற்றியின் அஸ்திவாரத்தில் தன் வயதான தந்தையின் எலும்பும் சதையும் அடங்கியிருக்கிறது என்பதை அவன் மறந்துவிட்டான். ஆரம்பத்தில் அவன் தன் தந்தையை கவனித்துக் கொண்டான். ஆனால் அவன் உயர்தர சமூகத்தின் ஹை சொசைட்டி ஒரு பகுதியாக மாற மாற அவனது முன்னுரிமைகள் மாறத் தொடங்கின. அவன் விலையுயர்ந்த பிராண்டட் கோட் சூட் அணிந்தான், வெளிநாட்டு சென் பயன்படுத்தினான்,
நகரத்தின் உயர்தர விருந்துகளில் கலந்து கொண்டான். மறுபுறம் மகனின் எதிர்காலத்திற்காக தன் இளமையையும் ஆரோக்கியத்தையும் தியாகம் செய்த ஹரிராம் முதுமை மற்றும் நோயின் பிடியில் சிக்கினார். ஒரு சிறுநீரகம் போன பிறகு அவரது உடல் கூம்பிக் போயிருந்தது. அவர் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டார். சில நேரங்களில் இரத்த அழுத்தம், சில நேரங்களில் பயங்கர பலவீனம். மருத்துவர் அவருக்கு நல்ல சத்தான உணவு மற்றும் ஓய்வை அறிவுறுத்தினார். ஆனால் வினைக்கு இப்போது தந்தையின் உணவையோ மருந்துகளையோ கவனிக்கும் அளவுக்கு நேரமில்லை. மாத தொடக்கத்தில் வேலைக்காரன் கையில் கொஞ்சம் பணம் கொடுத்துவிட்டு தன் கடமையை முடித்துவிட்டதாக நினைத்துக் கொள்வான். ஹரிராமும் ஒருபோதும் புகார் செய்யவில்லை. மகன் ஒரு அதிகாரி, நாட்டுக்கும் மக்களுக்கும் அவன் தேவை, அவனை தொந்தரவு செய்யக்கூடாது என்று அவர் நினைத்தார். வயிற்றில் வலதுபுறம் எழும் வலியை அவர் அமைதியாக தாங்கிக் கொள்வார். இரவுகளில் வலி அதிகமாகும்போது லார்ட் சாஹப் மகன் தூக்கம் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக வாயில் துணியை வைத்து அழுத்திக் கொள்வார். ஆனால் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால் மனிதனின் இயல்பிலேயே நன்றியின்மை கலந்திருக்கிறது. வினைக்கு தன் தந்தையின் இருப்பை வீட்டில் ஒரு சுமையாக தெரிய ஆரம்பித்தது. அவனது பணக்கார நண்பர்களோ அதிகாரிகளோ வீட்டுக்கு வரும்போது ஹரிராம் இருப்பது அவனுக்கு உறுத்தலாக இருந்தது. அழுக்கு குர்தாவில் கூன் விழுந்த முதுகோடு அந்த வயதான தந்தை தண்ணீர் எடுக்க வெளியே வந்தால் வினையின் கண்கள் அவமானத்தில் தாழ்ந்துவிடும். யாராவது, யார் இந்த கிராமத்தான், இவர்தான் உன் அப்பாவா என்று கேட்டுவிடுவார்களோ என்று அவன் பயந்தான். மெல்ல மெல்ல வினை அவரை டிராயிங் ரூமுக்கு வரவேற்பறை வரவேண்டாம் என்று தடுத்தான். பின்னர் அவரது நடமாட்டம் வீட்டின் பின் அறைக்கு மட்டுமே என்று சுருக்கப்பட்டது. ஹரிராம் அமைதியாக ஒவ்வொரு கட்டளையையும் ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அவர் பார்வையில் வினையின் மகிழ்ச்சியே எல்லாம். ஆனால் தந்தை மகன் உறவின் கடைசி நூலையும் அறுக்கும் அந்த துரதிருஷ்டவசமான மாலையும் வந்தது. வினை தனது பதவி உயர்வை கொண்டாடுவதற்காக ஒரு மிகப்பெரிய பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்திருந்தான். நகரத்தின் கமிஷனர், நீதிபதிகள் மற்றும் பெரிய தொழிலதிபர்கள் அந்த விருந்தில் இருந்தனர். பங்கிலா அன்று ஒரு மணப்பெண்ணைப் போல அலங்கரிக்கப்பட்டிருந்தது. புல்வெளியில் நிறைய விளக்குகள் எரிந்தன. சிறந்த உணவு வகைகள் தயாராக இருந்தன. வினை 3-பீஸ் சூட் அணிந்து கையில் விலையுயர்ந்த சிகரெட்டுடன் விருந்தினர்களுடன் கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்தான். காற்றில் லேசான இசையும் சிரிப்பொலியும் கலந்திருந்தது. ஹரிராம் அறையை விட்டு வெளியே வரக்கூடாது என்று வினை கண்டிப்பாக உத்தரவிட்டிருந்தான். ஆனால் நோய் யாருக்கும் அடிமையில்லை. துரதிருஷ்டவசமாக அன்றிரவு ஹரிராமின் உடல்நிலை மோசமானது. மார்பில் சளி கட்டியதால் அவருக்கு மூச்சு விடுவது மிகவும் சிரமமாக இருந்தது. அந்த நேரத்தில் அவருக்கு தண்ணீர் மிகவும் தேவைப்பட்டது. அறையில் இருந்த ஜக் காலியாக இருந்தது. தொண்டையில் முட்கள் குத்துவது போல் இருந்தது. வேறு வழியில்லாமல் நடுங்கும் கால்களுடன் எழுந்து தண்ணீர் எடுப்பதற்காக சமையலறையை நோக்கிச் சென்றார். அது புல்வெளி வழியாகத்தான் செல்ல வேண்டும். அவர் புல்வெளியின் ஒரு மூலையை கடக்கும்போது அவருக்கு பயங்கரமான இருமல் வந்தது. அந்த அமைதியான காற்றில் அவரது இருமல் சத்தம் ஒரு வெடிகுண்டு போல எதிரொலித்தது. அனைவரின் பார்வையும் அவர் பக்கம் திரும்பியது. விருந்தினர்கள் கலைந்த ஆடைகளுடனும் இருமலால் துடித்துக் கொண்டும் சுவரை பிடித்து நிற்கும் ஒரு பலவீனமான நோய்வாய்ப்பட்ட முதியவரை பார்த்தார்கள். இதைக் கண்டு ஒரு கணம் பார்ட்டி முழுவதும் மயான அமைதி நிலவியது. வினையின் நண்பன் ஒருவனின் மனைவி மிகவும் நாகரிகமானவள், மாடர்ன் வுமன், மூக்கில் டிஷ்யூவை வைத்துக்கொண்டு முகத்தைச் சுழித்தபடி சொன்னாள். ஓ மை காட் வினை, யார் இது? இவ்வளவு பெரிய வீட்டில் இப்படி ஒரு நோயாளியை, அழுக்கான வேலைக்காரனை ஏன் வைத்திருக்கிறீர்கள்? இவனால் பாக்டீரியா பரவும். இவனை உடனே வெளியேற்றுங்கள். இந்த வார்த்தை வினையின் நெஞ்சில் சம்மட்டியால் அடித்தது போல் இருந்தது. கமிஷனர் ஐயாவும் ஹரிராமை முகம் சுளித்து பார்ப்பதை அவன் கவனித்தான். வினையின் முகம் கோபத்தாலும் அவமானத்தாலும் சிவந்தது. அவன் வேகமாக முன்னேறிச் சென்று ஹரிராமை உள்ளே அழைத்துச் செல்லுமாறு வேலைக்காரனுக்கு சைகை செய்தான். பிறகு விருந்தினர்களிடம் மன்னிப்பு கேட்டான். மன்னிக்கவும் எல்லோரும். இவர் உண்மையில் கிராமத்திலிருந்து வந்த ஒரு பழைய வேலைக்காரர். இவருக்கு மனநலமும் சரியில்லை. நான் உங்கள் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். வினை சொல்லிவிட்டான். ஆனால் அவனுக்குள் எரிமலை வெடித்துக் கொண்டிருந்தது. பார்ட்டி முடிவதற்காக காத்திருப்பது அவனுக்கு பல யுகங்கள் காத்திருப்பது போல் இருந்தது. இரவு வெகுநேரமாகி கடைசி விருந்தினரும் சென்ற பிறகு வினை நேராக புயல் போல ஹரிராமின் அறைக்குள் நுழைந்தான். ஹரிராம் அப்போது கட்டிலில் படுத்து மூச்சு திணறிக் கொண்டிருந்தார். மகனை பார்த்ததும் அவர் சிரமப்பட்டு சிரிக்க முயன்றார். ஒருவேளை தனக்கு மூச்சுவிட கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்ல நினைத்திருக்கலாம். ஆனால் வினை அவரை பேசவே விடவில்லை. போதும், எல்லாம் போதுமப்பா, வினை சத்தமாக கர்ஜித்தான். அவன் குரலில் வேலைக்காரர்களை மிரட்டும் அதே அதிகாரம் இருந்தது. நான் உங்களிடம் சொன்னேன் அல்லவா, வெளியே வரவேண்டாம் என்று சொன்னேன். ஆனால் நீங்கள் என் பேச்சிற்கு எந்த மரியாதையும் கொடுக்கவில்லை. இன்று என் பார்ட்டியில் யார் வந்திருந்தார்கள் என்று தெரியுமா? நகரத்தின் மிகப்பெரிய அந்தஸ்து உள்ளவர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் முன்னால் என் மானத்தை ஏலம் விட்டுவிட்டீர்கள். அந்த பெண் உங்களை வேலைக்காரன் என்று நினைத்தார். நீங்கள் என் தந்தை என்று சொல்லக்கூட எனக்கு வெட்கமாக இருந்தது. ஆம், ஒரு ஆபீசரின் அப்பா இவ்வளவு காட்டுமிராண்டியாகவும் நாகரிகம் தெரியாதவராகவும் இருக்க முடியுமா என்று எனக்கு வெட்கமாக இருந்தது.
இதை கேட்டதும் ஹரிராமின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. யாருடைய எதிர்காலத்திற்காக தன் உடலை கூட விற்றாரோ அந்த மகன் தன்னை ஒரு அவமானமாக கருதுவான் என்று அவர் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அவர் ஏதோ சொல்ல விரும்பினார். மகனே, என் சிறுநீரகம் உன் எதிர்காலத்திற்காக தியாகம் செய்யப்பட்டது, அதனால்தான் என் முதுகு வளைந்துவிட்டது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் தன் வாயை திறக்கவில்லை. வினயின் கோபம் இன்னும் தணியவில்லை. அவன் அறையின் சுவர்களைச் சுட்டிக்காட்டி, பாருங்கள் அப்பா, இந்த நாடகம் இனி நடக்காது. எனக்கு ஒரு சமூக அந்தஸ்து, சோஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கிறது. நான் சமூகத்தில் கௌரவமாக வாழ வேண்டும். உங்கள் இருமலும் இந்த கோலமும் என் வாழ்க்கை முறைக்கு பொருந்தாது. இந்த மன உளைச்சலை என்னால் இனி தாங்க முடியாது. அதனால் நான் ஒரு முடிவு செய்துள்ளேன். நாளை காலையில் உங்கள் பொருட்களை எடுத்துக்கொண்டு பின்னால் உள்ள சர்வன்ட் குவார்ட்டர்ஸுக்கு வேலையாட்கள் அறை மாறிவிடுங்கள். அந்த இடம் தனியாக இருக்கும். அங்கே உங்களை யாரும் பார்க்கவும் மாட்டார்கள். நீங்களும் நிம்மதியாக இருப்பீர்கள். உங்கள் சாப்பாடு இங்கிருந்தே அனுப்பப்படும். கடவுளுக்காக வீட்டின் முன்பகுதிக்கு வர முயற்சிக்காதீர்கள். இவை வார்த்தைகள் அல்ல, ஹரிராமின் ஈரக்குலையில் இறங்கிய கத்திகள். வினை இதைச் சொல்லிவிட்டு திரும்பி வேகமாக வெளியேறினான். கதவு மூடும் சத்தத்துடன் ஹரிராமிற்குள் ஏதோ உடைந்து போனது. இத்தனை வருடங்களாக அவர் வளர்த்து வந்த அந்த பாசமும் நம்பிக்கையும் அன்றிரவே தகர்ந்து போனது. அவர் இரவு முழுவதும் கலங்கிய கண்களுடன் கூரையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு அந்த ஆபரேஷன் நினைவுக்கு வந்தது. சிரித்துக்கொண்டே தாங்கிய அந்த வலி நினைவுக்கு வந்தது. இன்று தனது தியாகம் அனைத்தும் வீணாகிவிட்டது என்று அவருக்கு தோன்றியது. அவர் விடியலுக்காக காத்திருக்கவில்லை. அவரிடம் பொருட்கள் என்று சொல்வதற்கு என்ன இருந்தது? ஒரு பழைய ஜபமாலை, 2 ஜோடி துணிகள் மற்றும் வினையின் சிறுவயது புகைப்படம். நடுங்கும் கைகளால் அந்த புகைப்படத்தை எடுத்தார். அதை நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு தனது பையில் போட்டார். அவர் அந்த அறையை கடைசியாக ஒருமுறை பார்த்தார். மகன் அருகில் இருக்கிறான் என்ற உணர்வோடு வாழ்ந்த அறை அது. ஆனால் இப்போது அங்கு அவருக்கு இடமில்லை. அவர் எழுந்தார், செருப்பை அணிந்து கதவை திறந்து வெளியே வந்தார். அது இரவின் கடைசி ஜாமம். பங்களாவின் விளக்குகள் அணைந்திருந்தன. இந்த வயதான தந்தையின் இதயத்தை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் அமைதி நிலவியது. அவர் புல்வெளி வழியாக கேட்டை நோக்கி நடந்தார். கேட்டில் இருந்த காவலாளி ஹரிராமை மதிப்பாக்கக்கூடியவன். அவரை பார்த்ததும் காவலாளி திடுக்கிட்டான். ஐயா, எல்லாம் நலமா? சர்வன்ட் குவார்ட்டர்ஸ் பின்னால் இருக்கிறது. நீங்கள் ஏன் கேட் பக்கம் செல்கிறீர்கள்? கையில் என்ன மூட்டை? ஹரிராம் நின்றார். திரும்பி தனது ரத்தம் மற்றும் வியர்வையால் உருவான அந்த ஆடம்பரமான மாளிகையை பார்த்தார். ஆனால் அதில் அவருக்காக 2 அடி இடம் கூட இல்லை. அவர் கண்களில் ஈரம் இருந்தது, ஆனால் குரலில் ஒரு விசித்திரமான சுயமரியாதை இருந்தது. அவர் காவலாளியின் தோளில் கை வைத்துச் சொன்னார், மகனே, சர்வன்ட் குவார்ட்டர்ஸ் வேலைக்காரர்களுக்கானது. நான் ஒரு தகப்பன். மகனின் வீட்டில் தகப்பனுக்கு இடமில்லை என்றால் அங்கே வேலைக்காரனாக இருப்பது எனக்கு சம்மதமில்லை. நான் மீண்டும் என் மண்ணுக்கே செல்கிறேன். அங்கே அந்தஸ்து இருக்காது, ஆனால் நிம்மதி இருக்கும். காவலாளி திகைத்துப் போய் அவரை பார்த்து கொண்டே இருந்தான். ஹரிராம் கேட்டை திறந்தார். அவர் திரும்பி பார்க்கவில்லை. சாலை நீளமாகவும் வெறிச்சோடியும் இருந்தது. அவரது வாழ்க்கையைப் போலவே அவர் மெதுவாக இருளில் தொலைந்து போனார். பின்னால் வினை தனது வெல்வெட் படுக்கையில் எதுவும் அறியாமல் தூங்கிக் கொண்டிருந்தான். தனது வீட்டின் கூரை இடிந்து விழுந்துவிட்டது என்பதையும் இப்போதுதான் திறந்த வானத்தின் கீழ் வரவிருக்கும் புயலின் கருணையில் இருக்கிறோம் என்பதையும் அவன் அறிந்திருக்கவில்லை. அப்பாவை வீட்டை விட்டு வெளியேற்றி சுமார் 2 வருடங்களுக்குப் பிறகு ஒரு நாள் வினை ஏதோ ஒரு அரசாங்க வேலை விஷயமாக அந்த பகுதி வழியாகச் செல்ல வேண்டியிருந்தது. அது அவனது சொந்த கிராமம் இருக்கும் பகுதி. என்ன நினைத்தானோ தெரியவில்லை. ஓட்டுநரிடம் வண்டியை கிராமத்தின் மண் சாலைக்கு திருப்புமாறு சைகை செய்தான். ஒருவேளை மனசாட்சியின் சிறு துகள் விழித்திருக்கலாம். அல்லது அந்த வயதான அப்பா இப்போது எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை பார்க்கும் ஆர்வம் காரணமாக இருக்கலாம். அவனது பளபளக்கும் கார் கிராமத்தின் மண்முற்றத்தில் நின்றபோது தூசி மேகம் ஒன்று எழுந்தது. வினை மூக்கில் கைக்குட்டையை வைத்துக்கொண்டு காரிலிருந்து கீழே இறங்கினான். முன்னால் இருந்த காட்சி வேறுவிதமாக இருந்தது. அப்பா நோயால் படுக்கையில் கிடந்து துடித்துக் கொண்டிருப்பார் என்று அவன் நினைத்திருந்தான். ஆனால் ஹிரிராம் முற்றத்தில் கயிற்றுக்கட்டிலில் அமர்ந்து ஹுக்கா பிடித்துக் கொண்டிருப்பதை பார்த்தான். அவர் முகத்தில் நகரத்து வெளுப்பு மற்றும் கவலைக்கு பதிலாக ஒரு விசித்திரமான ஆன்மீக அமைதியும் பொலிவும் இருந்தது. ஆடைகள் சாதாரணமானவை, ஆனால் சுத்தமாக இருந்தன. வினை மெதுவான அடிகளுடன் முன்னேறினான். அப்பா என்று குரல் கொடுத்தான். ஹிரிராம் தலையை உயர்த்தினார். மகனை பார்த்ததும் அவர் கண்களில் அந்த பழைய பிரகாசம் திரும்பியது. ஆனால் இம்முறை அந்த கண்களில் தன் மகன் மீதான பாசத்துடன் கூடவே ஒரு அந்நியத்தன்மையும் இருந்தது. வினை சம்பிரதாயத்தை முடித்த பிறகு சொன்னான், அப்பா, நான் இந்த வழியாகச் சென்று கொண்டிருந்தேன். உங்களை அழைத்துச் செல்லலாம் என்று நினைத்தேன். நகரத்தில் மிகப்பெரிய மருத்துவரிடம் பேசிவிட்டேன். நீங்கள் என்னுடன் வாருங்கள். உங்களுக்கு சிறந்த சிகிச்சை அளிப்பேன். அங்கே உங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கும். இங்கிருக்கும் புழுதி மற்றும் மண்ணில் நீங்கள் நோய்வாய்ப்படுவீர்கள். ஹிரிராம் ஹுக்கா குழாயை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு கேலி இல்லாமல் ஈரம் கலந்த ஒரு புன்னகையோடு மகனை பார்த்தார்.
அவர் மிகவும் அன்பாக பதிலளித்தார். இல்லை மகனே, நான் இங்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நகரத்து காற்று இப்போது எனக்கு ஒத்து வருவதில்லை. மேலும் நீ ஒரு பெரிய அதிகாரி. உனது அந்தஸ்து மிகப் பெரியது. நான் அங்கே வந்தால் மீண்டும் ஏச்சுக்களையும் பேச்சுகளையும் தாங்க வேண்டியிருக்கும். பிறகு உன் விருந்தினர்களுக்கு அது சங்கடமாக இருக்கும். என்னை இங்கேயே இருக்கவிடு. இங்கே என் இருமலால் யாருக்கும் தொந்தரவு இல்லை. மாறாக மக்கள் நலம் விசாரிக்க அமர்கிறார்கள். இந்த பதிலைக் கேட்டு வினய் சற்று அவமானமாகவும் சற்று எரிச்சலாகவும் உணர்ந்தான். அவன் ஏதாவது சொல்ல வாயெடுக்கும்போதே உள்ளே அறையிலிருந்து ஒரு வலுவான உடல்வாகு கொண்ட இளைஞன் வெளியே வந்தான். அவனுக்கு சுமார் 35 வயது இருக்கும். அவன் கையில் சூடான பால் டம்ளர் இருந்தது. அவன் வினைக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு மிகவும் மரியாதையுடன் டம்ளரை ஹிரிராம் கையில் கொடுத்து, சித்தப்பா, இதை குடித்து விடுங்கள். இது உங்கள் நெஞ்சுக்கு மிகவும் நல்லது என்று டாக்டர் சொல்லியிருக்கிறார் என்று கூறினான். வினை நெற்றியை சுருக்கி அவனை பார்த்தான். அந்த இளைஞன் அவனுக்கு யாரோ தெரிந்த முகம் போல தோன்றியது. ஹிரிராம் அந்த இளைஞனின் தலையில் அன்பாக கை வைத்து அறிமுகப்படுத்தினார். வினை, இவனை தெரிகிறதா? இவன் ரமேஷ், நம் பழைய அண்டை வீட்டுக்காரரின் மகன். சிறுவயதில் நான் அடிக்கடி என் அருகில் உட்கார வைத்து செருப்பு தைக்க கற்றுக் கொடுத்து சாப்பாடு போடுவேனே, அதே அனாதை குழந்தைதான். இன்று இவன் வாலிபன் ஆகிவிட்டான். நான் கிராமத்திற்கு வந்ததிலிருந்து இவன்தான் என்னை பார்த்துக் கொள்கிறான். இவன் என் மகனாக இருந்து எனக்கு சேவை செய்கிறான். என் மருந்து, என் துணிகள், ஏன் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவையையும் இவன்தான் கவனித்துக் கொள்கிறான். வினய் ரமேஷை தலைமுதல் கால் வரை மிகுந்த வெறுப்புடனும் அருவருப்புடனும் பார்த்தான். ரமேஷின் ஆடைகள் சாதாரணமாக இருந்தன. கால்களில் பழைய செருப்புகள் இருந்தன. வினயின் பார்வையில் அவன் ஒரு கிராமத்து முட்டாளாக தெரிந்தான். இவ்வளவு தாழ்ந்த மனிதனிடம் பேசுவதை வினயின் ஆணவம் அனுமதிக்கவில்லை. அவன் எரிச்சலுடன், அப்பா, நீங்களும் யாரெல்லாம் பேச்சை கேட்கிறீர்கள்? இவர்கள் சுயநலம் இல்லாமல் யாருக்கும் சேவை செய்ய மாட்டார்கள். நிச்சயமாக இவன் பார்வை உங்கள் சொத்து சுகத்தின் மீதுதான் இருக்கும். கவனமாக இருங்கள். புரிந்ததா உங்களுக்கு? என்று கூறினான். ரமேஷ் வினய் சொன்னதை கேட்டான். ஆனால் அவன் தலை குனிந்து எந்த பதிலும் சொல்லவில்லை. அவன் அமைதியாக ஹிரிராமின் கால்களை பிடித்துவிட அமர்ந்தான். ஒரு அந்நியன் தன் அப்பாவின் மகனாக அமர்ந்திருப்பதை பார்த்து வினைக்கு மிகுந்த வெறுப்பு ஏற்பட்டது. அவன்தான் இந்த உறவை நிராகரித்திருந்தான் என்றாலும் அதை அவனால் தாங்க முடியவில்லை. அவன் தனது டையை சரி செய்துவிட்டு மிகவும் அலட்சியமாகச் சொன்னான். சரி அப்பா, உங்கள் விருப்பம். நான் உங்கள் நன்மைக்காகவே சொன்னேன். உங்களுக்கு இதுபோன்ற அழுக்கிலும் இவர்களைப் போன்றவர்களுடனும் இருக்க விருப்பம் என்றால் நான் என்ன செய்ய முடியும்? இதை சொல்லிவிட்டு வினை திரும்பி பார்க்காமல் காரில் சென்று அமர்ந்தான். கார் புழுதியை கிளப்பியவாறு மீண்டும் நகரத்தை நோக்கி புறப்பட்டது. தான் யாரை வெறுப்புடன் பார்த்தானோ அந்த ரமேஷ் தான் தன் விதியை தீர்மானிக்கப் போகிறான் என்பதையும், எந்த அந்தஸ்தின் போதையில் அவன் தன் அப்பாவை விட்டு வந்தானோ அந்த போதை மிக விரைவில் சுக்குநூறாகப் போகிறது என்பதையும் வினை அறிந்திருக்கவில்லை. 10 வருடங்கள் கண் இமைக்கும் நேரத்தில் கடந்து சென்றன. நேரம் ஒருபோதும் நிற்பதில்லை, ஆனால் அது அழியாத வடுக்களை பின்னால் விட்டு செல்கிறது. அந்த 10 ஆண்டுகளில் வினை பெரிய அளவில் முன்னேறினான். நேர்மையான மக்கள் ஏற பல வருடங்கள் எடுக்கும் படிக்கட்டுகளை அவன் தாவி கடந்தான். இப்போது அவன் ஒரு அதிகாரி மட்டுமல்ல, முழுத்துறையின் பிசாசாக மாறியிருந்தான். லஞ்சம் இப்போது அவனது தேவை மட்டுமல்ல, பழக்கமாகவும் பேராசையாகவும் மாறிவிட்டது. அவனது வங்கிக் கணக்குகள் கருப்பு பணத்தால் நிரம்பி வழிந்தன. நகரத்தின் மிகவும் விலையுயர்ந்த பகுதியில் அவனுக்கு பண்ணை வீடு இருந்தது. கேரேஜில் கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொகுசு கார்கள் நின்றிருந்தன. அவனது அந்தஸ்து எந்த நிலையில் இருந்தது என்றால் பெரிய அமைச்சர்களும் அதிகாரிகளும் கூட அவனைச் சந்திக்க நேரம் கேட்பார்கள். ஹிரிராமின் பெயரும் முகமும் அவனது மனதின் ஏதோ ஒரு ஆழமான இருண்ட மூலையில் புதைக்கப்பட்டிருந்தது. எப்போதாவது அவன் தனியாக இருக்கும்போது அல்லது மதுபோதையில் இருக்கும்போது, ஒரு வயதானவர் இந்த வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார் என்ற ஒரு மங்கலான கனவு அவனுக்கு வரும். ஆனால் தங்க நாணயங்களின் சத்தத்தில் அவனது மனசாட்சியின் குரல் அடங்கிப்போனதால் அவன் அந்த எண்ணத்தை உடனடியாக தள்ளிவிடுவான். இப்போது தனக்கு யாருடைய தேவையும் இல்லை என்று வினை நினைத்தான். தன்னிடம் உள்ள செல்வம் ஒவ்வொரு கதவையும் திறக்கும் என்றும் ஒவ்வொரு வாயையும் மூடச் செய்யும் என்றும் அவன் முழுமையாக நம்பினான். ஆனால் கடவுளின் தடியில் சத்தம் இருக்காது என்பதையும், அது அடிக்கும்போது காப்பாற்ற எந்த ஆதரவும் கிடைக்காது என்பதையும் அவன் மறந்துவிட்டான். அவ்வாறே அவனது பாவக்குடமும் இப்போது நிரம்பிவிட்டது. அவனது கர்மவினையின் பலன் ஒரு சிறிய சம்பவத்திலிருந்து தொடங்கியது. ஒருநாள் அவனது அலுவலகத்திற்கு மிகவும் வயதான மற்றும் உதவியற்ற ஒரு மனிதர் தனது ஓய்வூதிய கோப்புடன் வந்தார். அந்த நபர் நடுங்கும் கைகளுடன் வினையின் முன் நின்று கெஞ்சிக் கொண்டிருந்தார். ஐயா, என் வீட்டில் சாப்பாட்டுக்கே கஷ்டம். என் மகள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாள். கடவுளுக்காக என் காகிதங்களில் கையெழுத்திடுங்கள். அந்த முதியவரின் முகம் ஹிரிராமைப் போலவே இருந்தது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஹிரிராம் வேலையாட்கள் குடியிருப்பை நோக்கிச் சென்றபோது அவர் கண்களில் இருந்த அதே இயலாமை அந்த முதியவரின் கண்களிலும் இருந்தது. ஆனால் வினையின் இதயம் இப்போது கல்லாகிவிட்டது. அவன் அந்த முதியவரை மிகுந்த வெறுப்புடன் தள்ளிவிட்டு, ஏய் பெருசு, இங்கே கதை சொல்லாதே.
கோப்பை மேலே நகர்த்த வேண்டும் என்றால் அதற்கு முழுதாக 500 ரூபாய் ஆகும். இல்லையென்றால் இங்கிருந்து வெளியே போ என்று கூறினான். அந்த முதியவர் வானத்தை நோக்கி விரலை காட்டி, ஐயா, என் கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று மட்டும் சொன்னார். பிறகு அவர் சென்றுவிட்டார். வினய் இதை கேட்டு சிரித்தான். ஆனால் அந்த முதியவரின் சாபம் வானத்தை எட்டியது அவனுக்கு தெரியாது. அதே இரவில் வினய் தனது பண்ணை வீட்டில் கேளிக்கை விருந்தில் அமர்ந்து நரகத்தைப் போன்ற சிற்றின்பங்களில் மூழ்கியிருந்தபோது திடீரென்று வெளியிலிருந்து சைரன் ஒலிகள் கேட்கத் தொடங்கின. அவன் எதையும் புரிந்து கொள்வதற்கு முன் பிரதான வாயில் ஒரு பெரிய சத்தத்துடன் உடைக்கப்பட்டது. ஊழல் தடுப்பு பிரிவு மற்றும் போலீசாரின் ஒரு பெரிய குழு உள்ளே நுழைந்தது. இது சாதாரண சோதனை இல்லை. நான் யார் என்று உங்களுக்கு தெரியாது. நான் இப்போதே ஐஜிக்கு போன் செய்வேன். நான் நினைத்தால் பிரதமரை கூட அழைப்பேன் என்று வினய் கத்தினான். ஆனால் பொறுப்பு அதிகாரி முன்னேறி வந்து அவன் முகத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார். இந்த அறை அவனது கன்னத்தில் மட்டுமல்ல, அவனது அந்தஸ்தின் மீதும் விழுந்த அடியாக இருந்தது. நீ இப்போது ஒன்றுமே இல்லை வினய், உன் ஆட்டம் முடிந்துவிட்டது என்று அதிகாரி குளிர்ந்த குரலில் கூறினார். வினயின் கண் முன்னாலேயே அவன் வீட்டில் சோதனை தொடங்கியது. சுவர்களில் இருந்த லாக்கர்கள் உடைக்கப்பட்டன. படுக்கையறையில் இருந்து கட்டுக்கட்டாக கோப்புகள் வெளியே வந்தன. கூரை பெயர்க்கப்பட்டதும் அங்கிருந்து நோட்டுக்கட்டுகள் மழையாக கொட்டத் தொடங்கின. அதில் தங்கக்கட்டிகள், வைர நகைகள் மற்றும் வெளிநாட்டு பணமும் குவிந்து கிடந்தன. குழுவுடன் ஊடகங்களும் இருந்தன. கேமராக்களின் பிளாஷ் லைட்டுகள் வினயின் முகத்தில் தொடர்ந்து விழுந்து கொண்டிருந்தன. புகைப்படம் எடுக்கும்போது விதவிதமாக போஸ் கொடுக்கும் அதே வினய் இன்று முகத்தை மறைத்துக் கொண்டு ஓடினான். அவனுக்கு விலங்கு மாட்டப்பட்டது. அந்த விலங்கின் குளிர்ச்சி அவன் இரத்தத்தையே உறைய வைத்தது. பின்னர் அவனை தரதரவென்று வெளியே இழுத்து வந்தார்கள். அவன் யார் மீது அதிகாரம் செலுத்தினானோ அதே சமூக மக்கள் இன்று பால்கனியில் நின்று வேடிக்கை பார்த்து வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தனர். பாருங்கள், இவன்தான் தன்னை இந்த பூமியில் கடவுள் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். இன்று திருடனைப் போல செல்கிறான் என்று யாரோ உரக்கச் சொன்னார்கள். இதை கேட்டு வினய் தலை அவமானத்தால் குனிந்தது. அவன் போலீஸ் வண்டியின் பின்புறத்தில் மிருகத்தைப் போல தள்ளி வீசப்பட்டான். அந்த இரவு வினயின் வாழ்க்கையில் மிக மோசமான இரவாக இருந்தது. அவன் ஒரு அழுக்கு மற்றும் துர்நாற்றம் வீசும் சிறையறையில் அடைக்கப்பட்டான். அங்கே தரையில் பூச்சிகள் ஊர்ந்து கொண்டிருந்தன. காற்றில் சிறுநீர் மற்றும் சாக்கடை நாற்றம் வீசியது. அவனது விலையுயர்ந்த 3-பீஸ் சூட் மண்ணில் அழுக்காகியிருந்தது. கொசுக்கள் அவனது மென்மையான உடலை கடித்து குதறின. அவனுக்கு தாகம் எடுத்ததால் காவலரை அழைத்தான். எனக்கு தாகமாக இருக்கிறது, எனக்கு மினரல் வாட்டர் கொண்டு வாருங்கள். காவலர் சிரித்தார். ஏய், அழுக்கு பிளாஸ்டிக் டம்ளரில் குழாயிலிருந்து சுடுதண்ணீர் கொண்டு வந்திருக்கிறேன். குடிக்கிறதா இருந்தா குடி, இல்லனா சாவு. வினய் அந்த தண்ணீரை குடித்தபோது அவனது கடந்தகால ஆடம்பரங்கள் அனைத்தும் நினைவுக்கு வந்து அவன் அழத் தொடங்கினான். நோய்வாய்ப்பட்ட தன் தந்தைக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு பதிலாக அவரை எப்படி உலுக்கினான் என்பது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. இன்று இயற்கை அவனை அதே இடத்திற்கு கொண்டு வந்திருந்தது. அடுத்த சில நாட்களில் அவனது உலகம் முழுவதும் அழிந்தது. செய்தித்தாள்களின் தலைப்பு செய்திகளில் அவனது அவதூறுகள் மட்டுமே பேசப்பட்டன. அவனது அனைத்து கணக்குகளும் முடக்கப்பட்டன. சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. எல்லாவற்றிற்கும் மேலாக அவனது பார்ட்டிகளிலும் அவனது பணத்திலும் வாழ்ந்த நண்பர்கள், யாரை அவன் தனது மிகப்பெரிய நலம் விரும்பிகள் என்று நினைத்தாரோ அவர்களில் ஒருவர் கூட அவனை சந்திக்க காவல் நிலையத்திற்கு வரவில்லை. அவர்கள் அனைவரும் ஏமாற்றுக்காரர்கள் என்பதும் அவனுக்கு எதிராக அரசு சாட்சியாக மாறத் தயாராக இருக்கிறார்கள் என்பதும் தெரியவந்தது. வினய் முற்றிலும் தனித்துவிடப்பட்டான். அவனது ஆணவம் மண்ணோடு மண்ணானது. சில நாட்களுக்குப் பிறகு அவன் அதிக கட்டணம் கொடுத்து அமர்த்திய வக்கீல் ஏமாற்றத்துடன் தலைகுனிந்து அவனை சந்திக்க வந்தார். வினய் கம்பிகளுக்கு பின்னாலிருந்து ஆர்வத்துடன் கேட்டான், என்ன ஆயிற்று? எனக்கு எப்போது ஜாமீன் கிடைக்கும்? நான் நீங்கள் கேட்கும் பணத்தை தருகிறேன். என்னை இங்கிருந்து வெளியேற்றுங்கள். எனக்கு இங்கே மூச்சு முட்டுகிறது. வக்கீல் வருத்தத்துடன் தலையசைத்து வினயின் காலடியில் எஞ்சியிருந்த நிலத்தையும் பிடுங்கும்படியான ஒரு செய்தியைச் சொன்னார். வினய், விஷயம் ரொம்ப மோசமாகிவிட்டது. உங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் அனைத்தும் மிகவும் வலுவாக உள்ளன. ஆனால் அதைவிட மோசமான செய்தி என்னவென்றால், உங்கள் வழக்கு எந்த நீதிபதியின் நீதிமன்றத்தில் வந்துள்ளதோ அவர் இந்த நகரத்தில் மட்டுமல்ல முழு மாநிலத்திலுமே மிகவும் கண்டிப்பான மற்றும் கொள்கை பிடிப்புள்ள நீதிபதியாக கருதப்படுகிறார். குற்றவாளியை மன்னிப்பதை அவர் பாவமாக கருதுவதால் மக்கள் அவரை தூக்கு தண்டனை நீதிபதி என்று அழைக்கிறார்கள். சிபாரிசு செய்வது ஒருபுறமிருக்க, அவர் யார் முகத்தை பார்த்தும் தன் தீர்ப்பை மாற்றிக்கொள்வதில்லை என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்று வரை லஞ்சம் வாங்கும் எந்த அதிகாரியும் அவர் நீதிமன்றத்திலிருந்து தப்பியதில்லை. நீதிபதியை மாற்ற நான் முயற்சி செய்தேன். ஆனால் அதிலும் தோல்வியே கிடைத்தது. நாளை காலை உங்களுக்கு விசாரணை உண்மையைச் சொன்னால் எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. கடவுள் உங்கள் மீது கொஞ்சம் கருணை காட்ட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். இருப்பினும் அந்த நீதிபதிக்கு கருணை என்ற வார்த்தையே தெரியாது என்று தோன்றுகிறது. வக்கீல் சென்றுவிட்டார். வினை கம்பிகளை பிடித்தபடி அதிர்ந்து போய் நின்றான். கண்டிப்பான நீதிபதி மைனஸ் இந்த வார்த்தை அவன் மூளையில் சுத்தியல் போல அடித்தது.
அவன் தனது அழிவை கண்முன்னே காணத் தொடங்கினான். அவன் இரவு முழுவதும் தூங்கவில்லை. சில சமயம் அந்த முதியவரின் சாபம் நினைவுக்கு வரும். சில சமயம் தன் அப்பாவின் முகம் மற்றும் தான் செய்த கொடுமைகள் நினைவுக்கு வரும். நாளைய சூரியன் தன் வாழ்வின் கடைசி சூரியனாக இருக்கும் என்று அவனுக்கு தோன்றியது. அவன் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான். தான் ஆஜராகப் போகும் நீதிமன்றத்தில் சட்டத்தின் தராசு இருக்கும். ஆனால் இயற்கை அவனுக்காக அவனது ஆன்மாவையே உருக்கும் ஒரு ஆச்சரியத்தை வைத்திருக்கிறது என்பது அவனுக்கு தெரியாது. மறுநாள் காலை போலீஸ் வேன் அவனை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்றது. வினயின் கண்கள் வீங்கியிருந்தன. கைகள் கட்டப்பட்டிருந்தன. இதயம் மூழ்கிக் கொண்டிருந்தது. யார் அந்த நீதிபதி? அவரை என் செல்வத்தால் வாங்க முடியாதா? என் கண்ணீரை பார்த்து அவர் மனம் மாறமாட்டாரா? அல்லது அவர்தான் என் உண்மையான முடிவை எழுதுவாரா என்று அவன் யோசித்துக் கொண்டிருந்தான். நீதிமன்ற அறை மக்களால் நிரம்பி வழிந்தது. ஊடகவியலாளர்கள் மற்றும் வேடிக்கை பார்ப்பவர்கள் என அனைவரும் இந்த பெரிய வழக்கின் தீர்ப்பை காண வந்திருந்தனர். வினை குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டான். அவன் கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. எந்த தலை ஒரு காலத்தில் ஆணவத்துடன் நிமிர்ந்து நின்றதோ, தரையில் நடப்பவர்களை புழு பூச்சிகளாக பார்த்ததோ, இன்று அவமானம் மற்றும் பயத்தின் சுமையால் நிமிர முடியாமல் குனிந்து கிடந்தது. அவன் கைகளில் இருந்த விலங்கின் குளிர்ச்சி அவன் எலும்புகள் வரை ஊடுருவியிருந்தது. இதயத் துடிப்பு அவன் காதுகளில் சுத்தியல் போல ஒலித்தது. வக்கீல்கள் கோப்புகளை புரட்டிக் கொண்டிருந்தார்கள். மக்கள் வேடிக்கை பார்ப்பதற்காக அவனை முறைத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று நீதிமன்றத்தில் குரல் ஒலித்தது. அனைவரும் எழுந்து நில்லுங்கள். அறையின் அமைதி கலைந்தது. அனைவரும் எழுந்து நின்றார்கள். வினை நடுங்கிக் கொண்டே கதவை பார்த்தான். அங்கே இருந்துதான் அந்த நீதிபதி உள்ளே வரப்போகிறார். யாருடைய பேனா ஒருபோதும் தவறான தீர்ப்பை எழுதாது என்றும் யார் மீதும் கருணை காட்டாது என்றும் பிரபலமானவர். கதவு திறந்தது. நீதிபதி ஐயா கருப்பு நிற அங்கி அணிந்து நம்பிக்கையான அடிகளுடன் உள்ளே வந்தார். அவரது முகத்திலிருந்த கம்பீரமான பொலிவு அந்த அறையையே ஆக்கிரமித்தது. அவர் தனது இருக்கையில் அமர்ந்து கோப்பை கூர்ந்து பார்த்தார். வினை தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு நீதிபதியின் முகத்தை ஒருமுறை பார்த்தான். அவனது பார்வை நீதிபதியுடன் சந்தித்ததும் நேரம் அப்படியே நின்றது போல் இருந்தது. அதிர்ச்சியில் அவன் கண்கள் விரிந்தன. தொண்டையில் அலறல் சிக்கிக் கொண்டது. அவன் காலடியில் இருந்த பூமி நழுவியது. முன்னாள் நீதிபதி இருக்கையில் அமர்ந்திருந்த நபர் வேறு யாருமல்ல, ரமேஷ். 10 வருடங்களுக்கு முன்பு வினை தன் வீட்டின் அருகே பார்த்து வெறுப்புடன் தள்ளிவிட்ட அதே கிராமத்து அனாதை பையன். அதே அண்டை வீட்டுக்காரன். யாரை அவன் பேராசை பிடித்த கிராமத்தான் என்றும் படிக்காதவன் என்றும் சொல்லி அவமானப்படுத்தினானோ, இன்று அதே ரமேஷ் அவனுக்கு முன்னால் நீதிபதியாக அமர்ந்திருந்தான். வினையின் உடல் மரத்துப் போனது. அவன் விழுந்துவிடாமல் இருக்க கைப்பிடியை பிடித்துக் கொண்டான். ரமேஷும் வினையை பார்த்தான். அவன் கண்களில் அடையாளம் கண்டு கொண்டதற்கான பிரகாசம் இருந்தது. ஆனால் வெறுப்பு இல்லை. மாறாக ஒரு ஆழ்ந்த சோகமும் வருத்தமும் இருந்தது. நீதிமன்ற அறையில் நடவடிக்கை தொடங்கியது. அரசு வக்கீல் வினையின் வழக்கின் ஒவ்வொரு விவரத்தையும் படித்துக் காட்டினார். லஞ்சம், மோசடி, சட்டவிரோத ஆக்கிரமிப்பு என அவனது ஒவ்வொரு குற்றத்திற்கும் ஒரு புதிய வாதம் முன்வைக்கப்பட்டது. வினை கேட்டுக்கொண்டிருந்தானே தவிர எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் மனம் கடந்த காலத்தில் தொலைந்து போயிருந்தது. ஒரு படத்தைப் போல காட்சிகள் ஓடிக்கொண்டிருந்தன. தன் அப்பாவை எப்படி வேலையாட்கள் அறையில் தங்க வைத்தான், ரமேஷை எப்படி வெறுப்புடன் பார்த்தான் என்பது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. வக்கீலின் வாதம் முடிந்ததும் அறை முழுவதும் அமைதி நிலவியது. இப்போது தீர்ப்பு நீதிபதியின் கையில் இருந்தது. ரமேஷ் தனது மூக்கு கண்ணாடியை கழற்றி மேஜையில் வைத்தான். அவன் வினையின் கண்களை நேராக பார்க்கத் தொடங்கினான். வினையால் பார்வையை சந்திக்க முடியவில்லை. நீதிமன்றத்தில் அவன் மிகவும் நிதானமான மற்றும் கனமான குரலில் பேசத் தொடங்கினான். குற்றவாளி வினய்குமார், நான் சட்டப்படி தீர்ப்பு வழங்குவதற்கு முன் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். ரமேஷின் குரலில் ஒரு விசித்திரமான எதிரொலி இருந்தது. நீங்கள் ஒருவேளை என்னை அடையாளம் கண்டிருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஏனென்றால் ஆணவம் என்ற கண்ணாடியை அணிந்திருப்பவர்களுக்கு தங்களுக்கு முன்னால் நிற்கும் மனிதன் பல நேரங்களில் தெரிவதில்லை. உங்கள் சொந்த கிராமத்தில் நீங்கள் பார்த்த அதே ரமேஷ் தான் நான். தலையில் தாயின் நிழலோ அல்லது தந்தையின் நிழலோ இல்லாத அதே அனாதை குழந்தைதான் நான். ஆனால் பின்னர் எனக்கு ஒரு நிழல் கிடைத்தது. அந்தஸ்து என்ற பெயரில் நீங்கள் ஒதுக்கித் தள்ளிய ஒரு மனிதரின் நிழல் எனக்கு கிடைத்தது. ரமேஷ் நிறுத்தினான். அவன் ஒரு மிடறு தண்ணீர் குடித்தான். வினையின் தலை குனிந்திருந்தது. கண்ணீர் தரையில் சொட்டுக்கொண்டிருந்தது. ரமேஷ் மீண்டும் பேசத் தொடங்கினான். உங்களுக்கு தெரியுமா வினை சார், உங்கள் வயதான தந்தையை கிராமத்தில் விட்டுவிட்டு வந்தபோது அவர் மிகவும் உடைந்து போயிருந்தார். அவர் உடலில் உயிர் இருக்கவில்லை, ஏனென்றால் அவரது ஒரு பகுதி உங்கள் வளர்ச்சியின் அஸ்திவாரத்திலேயே புதைந்து கிடந்தது. ஆனால் அவரது ஆன்மாவும் காயப்பட்டிருந்தது. நான் அவரை பார்த்து கொண்டேன். அவருக்கு சேவை செய்தேன். அதற்கு பதிலாக அவர் எனக்கு என்ன கொடுத்தார் தெரியுமா? ரமேஷின் கண்கள் கலங்கின. கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சம் கொடுத்தாலும் உங்களால் வாங்க முடியாத ஒன்றை அவர் எனக்கு கொடுத்தார். அவர் எனக்கு கல்வி கொடுத்தார், என்னை வளர்த்தார். தனது மீதமுள்ள ஓய்வூதிய பணத்தில் எனக்கு சட்ட புத்தகங்களை வாங்கி தந்தார். நான் படிப்பதற்காக இரவுகளில் விழித்திருந்து என்னை ஊக்கப்படுத்துவார். எனக்கு துணையாக இருப்பார்.
எனக்கு தூக்கம் வராமல் இருக்க எனக்காக ஒருமுறை டீ மறுமுறை காஃபி என்று போட்டுத் தருவார். மகனே ரமேஷ், என் இரத்த சொந்தமான மகன் அதிகாரியாகி வழிமாறி போய்விட்டான். ஆனால் வழிதவறிய மனிதர்களுக்கு தீர்ப்பு வழங்கும் ஒரு மனிதனாக நான் உன்னை உருவாக்குவேன் என்று அவர் சொல்வார். எனது வெற்றிக்குப் பின்னால் எந்த பெரிய கல்லூரியின் பட்டமும் இல்லை, மாறாக ஒரு நல்ல தொழிலாளியின் ஆசிகளும் உழைப்பும் உள்ளன. நீதிமன்றத்திலிருந்த ஒவ்வொருவரும் மூச்சடக்கி இந்த கதையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பலரின் கண்களில் கண்ணீர் இருந்தது. வினய் தேம்பி தேம்பி அழத் தொடங்கினான். அவன் கைகூப்பி, ரமேஷ், என்னை மன்னித்துவிடு. எனக்கு தெரியாது. என் ஆணவத்தில் நான் குருடாகிவிட்டேன். என் அப்பாவின் மீது ஆணையாக கேட்கிறேன், என்னை காப்பாற்று என்று கூறினான். ரமேஷின் முகத்தில் ஒரு சோகமான புன்னகை தோன்றியது. வினய் சார், உங்கள் ஆணை இங்கே செல்லாது. அவர் உயிரோடு இருந்தபோதுதான் உங்கள் ஆணை செல்லுபடியாகும். அப்போது அவர் உங்கள் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தார். இன்று நான் வெறும் ரமேஷ் அல்ல. இன்று நான் சட்டம். சட்டம் குருடானதுதான், ஆனால் இரக்கமற்றது அல்ல. உங்கள் தந்தை இறக்கும்போது எனக்கு ஒரு உயில் எழுதி வைத்தார். வினய் திடுக்கிட்டு எழுந்தான். இறக்கும்போதா? என்ன அப்பா? வினயின் குரல் உடைந்தது. ரமேஷ் வருத்தத்துடன் தலையசைத்தான். ஹிரிராம் சித்தப்பா 6 மாதங்களுக்கு முன்பே இந்த உலகத்தை விட்டுச் சென்றுவிட்டார். கடைசி வரை அவர் நாவில் உங்கள் பெயர் மட்டுமே இருந்தது. அவர் உங்களுக்காக ஒரு புதிய சட்டையை வாங்கி வந்திருந்தார். அது அவர் தலையணைக்கு அடியில்தான் இருந்தது. என்றாவது என் வினை உன்னை சந்தித்தால் நான் அவனை மன்னித்துவிட்டேன் என்று சொல். ஆனால் இயற்கையின் சட்டம் அவனை மன்னிக்குமா இல்லையா என்பது எனக்கு தெரியாது என்று உயில் எழுதியிருந்தார். இன்று பாருங்கள், இயற்கை உங்களை என் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. இதைக் கேட்ட வினய் தரையில் விழுந்தான். அப்பா அப்பா இறந்து விட்டாரா? அவன் பைத்தியம் பிடித்தவனைப் போல தன் தலையை அடித்துக் கொள்ளத் தொடங்கினான். அவனுக்கு அந்த தருணம் நினைவுக்கு வரத் தொடங்கியது. அவன் தன் தந்தையை அவமானப்படுத்திய நேரம் அது. எப்போது அவன் நான் ஊருக்கு செல்கிறேன் என்று கூறியிருந்தானோ அந்த நேரம். ரமேஷ் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு பேனாவை எடுத்தார். குற்றவாளி வினய்குமார், என் முன்னால் எல்லா ஆதாரங்களும் தெளிவாக உள்ளன. நீங்கள் இந்த நாட்டின் மற்றும் நாட்டு மக்களின் பணத்தை கொள்ளையடித்திருக்கிறீர்கள். உங்கள் பதவியை அவமதித்துள்ளீர்கள். எனவே இந்த நீதிமன்றம் உங்கள் சொத்துக்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்யவும் 14 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வழங்கவும் உத்தரவிடுகிறது. இந்த தீர்ப்பு வினயின் காதுகளில் உருகிய ஈயத்தைப் போல இறங்கியது. போலீஸ்காரர்கள் முன்னேறி வந்து வினயின் கையை பிடித்து எழுந்து நிற்க வைத்தார்கள். அவனால் இப்போது எதிர்க்க முடியவில்லை. அவன் வெறுமையான பார்வையால் ரமேஷை பார்த்துக் கொண்டிருந்தான். ரமேஷ் தனது இருக்கையிலிருந்து எழுந்து போகும்போது வினயின் அருகில் நின்றார். மெதுவாகச் சொன்னார், வினய் சகோதரா, நீங்கள் உங்கள் தந்தையின் சிறுநீரகத்தை விற்று இந்த பதவியை வாங்கினீர்கள். ஆனால் நான் என் தந்தைக்கு சேவை செய்து இந்த நாற்காலியை சம்பாதித்தேன். வித்தியாசம் என்னவென்றால், நீங்கள் விலைக்கு வாங்கிய பதவி பறிபோய்விட்டது, ஆனால் நான் சம்பாதித்த மரியாதை என்னுடனே இருக்கிறது. ரமேஷ் சென்றுவிட்டார். போலீஸ்காரர்கள் வினயை இழுத்துக்கொண்டு வெளியே செல்லத் தொடங்கினர். வினய் பின்னால் திரும்பி திரும்பி அந்த காலி நாற்காலியை பார்த்துக்கொண்டே கத்திக் கொண்டிருந்தான். அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். அப்பா, நான் தோற்றுவிட்டேன். என் அந்தஸ்து தோற்றுவிட்டது. நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள் அப்பா, நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள். அவனது அலறல் நீதிமன்றத்தின் தாழ்வாரங்களில் எதிரொலித்தது. ஆனால் அங்கே கேட்பதற்கு யாருமில்லை. அவனை சிறை வண்டியில் ஏற்றினார்கள். இரும்பு கதவு மூடியது. இருள் சூழ்ந்தது. சரியாக 11 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் தன் தந்தையின் வாழ்க்கையில் ஏற்படுத்திய அதே இருள். பாவத்தின் குடம் நிரம்பிவிட்டது. கர்ம வினையின் பலனும் முழுமையடைந்தது. வெளியே வானத்தில் மேகங்கள் சூழ்ந்து பலத்த மழை பெய்யத் தொடங்கியது. ஒருவேளை இயற்கை இந்த துரதிருஷ்டவசமான மகனின் முடிவை நினைத்து கண்ணீர் வடிக்கிறதோ அல்லது அந்த தந்தையின் ஆன்மாவின் மீது கருணை மழை பொழிகிறதோ தெரியவில்லை. மண் ஆகியும் மகனை தங்கமாக்க முயன்ற தந்தையவர். ஆனால் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால், அந்த மகன் பித்தளையாகிவிட்டான். வினையை ஏற்றிக்கொண்டு சென்ற போலீஸ் வேன் மழைநீரை கிழித்துக் கொண்டு முன்னேறிச் சென்றது. இரும்புக் கதவு மூடியவுடன் சூழ்ந்த இருள் வெறும் சிறை அறையினுடையது மட்டுமல்ல, அது அவனது சொந்த ஆன்மாவினுடையது. 14 வருட தண்டனை, அனைத்து சொத்துக்களும் பறிமுதல் மற்றும் எந்த அந்தஸ்தை நினைத்து அவன் கர்வம் கொண்டிருந்தானோ அதன் வீழ்ச்சி அவனுக்கு மரணத்தை விட மோசமாக இருந்தது. சிறை அறை அவன் முன்பு இருந்த காவல் நிலையத்தை விடவும் பயங்கரமாக இருந்தது. அங்கே விலையுயர்ந்த சூட் இல்லை, மினரல் வாட்டர் இல்லை, ஜால்ரா போடும் வேலைக்காரர்களும் இல்லை. வெறும் ஒரு கடினமான தரை, ஒரு போர்வை மற்றும் 4 துர்நாற்றம் வீசும் சுவர்கள் மட்டுமே இருந்தன. முதல் நாள் அவனுக்கு எந்த உணவும் தொண்டைக்குள் இறங்கவில்லை. அவன் பசி மற்றும் தாகத்தை விட தனது கடந்த காலத்தின் சுமைகளால் நசுங்கிக் கொண்டிருந்தான். ரமேஷின் கடைசி வார்த்தைகள் அவன் மூளையில் சுத்தியலால் அடிப்பது போல ஒலித்துக் கொண்டிருந்தன. நீங்கள் வாங்கிய பதவி பறிபோய்விட்டது, ஆனால் நான் சம்பாதித்த மரியாதை என்னுடனே இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஹரிராம் மாமாவின் மரணம் என்ற பயங்கரமான உண்மை அவனை வாட்டியது. அவன் பைத்தியம் பிடித்தவன் போல தரையில் உருண்டான். அவன் ஐஜி ஆன பிறகு ஹரிராம் மாமாவை ஏன் தன்னுடன் வைத்துக் கொள்ளவில்லை என்று அவனுக்கு நினைவு வந்தது.
அவர்கள் அந்தஸ்துக்கு தகுதியானவர் இல்லை என்பதற்காக மட்டுமே அவர்களை ஒரு வேலைக்காரரைப் போல கிராமத்திலேயே விட்டுவிட்டான். ஆனால் அந்த மாமா தனது எஞ்சிய பென்ஷன் பணத்தில் அனாதையான ரமேஷை நீதிபதியாக்கினார். இது என்ன நீதி? பல பகல்களும் இரவுகளும் இதே சுய பச்சாதாபத்திலும் வருத்தத்திலும் கழிந்தன. சிறையில் அவன் கடின உழைப்பை செய்ய வேண்டியிருந்தது. அவனது மென்மையான உடல் இப்போது கூலி வேலை செய்யத் தொடங்கியது. வேலை செய்த முதல் நாளே அவன் கைகளில் கொப்புளங்கள் ஏற்பட்டன. அவன் அடிக்கடி சோர்ந்து போய் அறைக்கு வந்து கதறி அழுவான். அவனுக்கு தனது ஒவ்வொரு களியாட்டமும் ஒவ்வொரு லஞ்சமும் ஒவ்வொரு அநீதியும் இப்போது தெளிவாக தெரியத் தொடங்கியது. நேரம் கடந்தது. ஆண்டுகள் உருண்டோடின. வினையின் உருவம் மாறியது. அவனது ஆணவம் இப்போது கடினத்தன்மையாக மாறியிருந்தது. ஆனால் அந்த கடினத்தன்மை அவனது உடலுக்கு மட்டுமே, ஆன்மாவிற்கு அல்ல. அவன் சிறைக்குள் படிக்கவும் எழுதவும் ஆரம்பித்தான். கல்வி மட்டுமே அவனிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாத ஒரே விஷயம் என்பதை அவன் உணர்ந்தான். ஒரு நாள் சிறை நூலகத்தில் அவனுக்கு ஒரு பழைய கிழிந்த சட்ட புத்தகம் கிடைத்தது. ஒருவேளை ஹரிராம் மாமா ரமேஷுக்கு கொடுத்த அதே புத்தகமாக அது இருக்கலாம். அந்த புத்தகத்தை படிக்கும்போது அவனுக்கு தனது பழைய குற்றங்களின் உண்மையான அர்த்தம் புரிந்தது. தான் இதுவரை ஒரு இருண்ட கிணற்றில் இருந்ததாகவும் சட்டத்தின் இந்த வெளிச்சம் வெளியேறும் வழியை காட்டுவதாகவும் அவனுக்கு தோன்றியது. அவன் சிறையிலிருந்த மற்ற கைதிகளுக்கு பாடம் நடத்தத் தொடங்கினான். பெரும்பாலான கைதிகள் சிறிய குற்றங்களுக்காக நீண்ட தண்டனை அனுபவிக்கும் படிப்பறிவில்லாதவர்கள். அவன் அவர்களுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்தது மட்டுமல்லாமல் அவர்களின் வழக்குகள் பற்றிய தகவல்களையும் கொடுத்தான். விரைவில் சிறையில் அவனது அடையாளம் வினை என்பதிலிருந்து மாறி மாஸ்டர் ஐயா என்றானது. வினை முதல் முறையாக திருப்தியை உணர்ந்தான். கோடிக்கணக்கான செல்வத்தால் அவனுக்கு கிடைக்காத மகிழ்ச்சி இந்த படிப்பறிவில்லாத கைதிகளுக்கு கல்வி கற்பிப்பதில் கிடைத்தது. அவன் இப்போது யாருடைய உதவிக்காகவும் லஞ்சம் வாங்குவதில்லை. மாறாக சுயநலமில்லாமல் அவர்களுக்கு சேவை செய்தான். 11 ஆண்டுகள் கடந்துவிட்டன. வினையின் தண்டனையில் இன்னும் 4 ஆண்டுகள் மீதமிருந்தன. ஆனால் சிறையில் அவனது நன்னடத்தை மற்றும் சீர்திருத்த பணிகளை கருத்தில் கொண்டு அவனை முன்கூட்டியே விடுதலை செய்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டது. தற்செயலாக இந்த கோப்பு அதே ரமேஷின் நீதிமன்றத்திற்குச் சென்றது. அவர் இப்போது உயர்நீதிமன்ற நீதிபதியாகிவிட்டார். ரமேஷ் வினையின் கோப்பை பார்த்தபோது ஒரு கணம் அவர் கண்கள் கலங்கின. கோப்பில் வினை திருந்தியிருப்பதும் சிறையில் அவர் செய்த நற்பணிகள் பற்றிய விரிவான விவரங்களும் இருந்தன. ரமேஷ் தனது அறையில் அமர்ந்து இரவு முழுவதும் யோசித்தார். வினையை மன்னிக்க வேண்டுமா அல்லது மீதமுள்ள தண்டனையை அனுபவிக்க விட வேண்டுமா? இந்த முடிவு ஒரு நீதிபதியாக அவருக்கு கடினமாக இருந்ததை விட ஹரிராம் மாமாவின் வளர்ப்பு மகனாக மிகவும் கடினமாக இருந்தது. மறுநாள் ரமேஷ் சிறை கண்காணிப்பாளரை அழைத்து வினையை சிறப்பு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார். வினை மீண்டும் ஒருமுறை நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்டான். ஆனால் இம்முறை அவன் கூண்டில் நிற்கும் ஒரு சோர்வடைந்த குற்றவாளி அல்ல, மாறாக ஒரு அமைதியான, உறுதியான மற்றும் தன்னைத்தானே திருத்திக் கொண்ட மனிதனாக இருந்தான். அவன் முகத்தில் சிறையின் அழுக்கு இல்லை, மாறாக ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. வினை கூண்டில் நின்று ரமேஷை பார்த்தான். எந்த ஆணவமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. வெறும் ஆழ்ந்த மரியாதையும் வருத்தமும் மட்டுமே இருந்தது. ரமேஷ் தன் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டிக்கொள்ளவில்லை. அவர் கோப்பை பார்த்துவிட்டு நேரடியாக வினையிடம் கேள்வி கேட்டார். வினய் குமார். ரமேஷின் குரல் ஒலித்தது. உங்கள் தண்டனையில் இன்னும் 4 ஆண்டுகள் பாக்கியுள்ளன. உங்கள் நன்னடத்தை காரணமாக நீங்கள் விடுதலை செய்யப்படுகிறீர்கள். ஆனால் நான் உங்களிடம் கேட்க விரும்புவது என்னவென்றால், உங்களுக்கு மீண்டும் அதே வாழ்க்கையை வாழ வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? வினை நடுங்கும் உதடுகளுடன் பதிலளித்தான். மை லார்ட். ரமேஷ் சகோதரா, எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம். அந்த வாழ்க்கை என் உண்மையான தந்தையை பறித்தது மற்றும் எனக்குள்ளிருந்த மனிதனை கொன்றது. நான் சிறையில் உண்மையான கல்வியை பெற்றேன். எனக்கு விடுதலை கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் என் தந்தையிடமும் உங்களிடமும் நான் செய்த அநீதிக்காக நான் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். அவன் தன் சட்டை பையிலிருந்து ஒரு பழைய கசங்கிய சட்டையின் துண்டை கையில் எடுத்தான். இது என் தந்தை எனக்காக கொண்டு வந்த சட்டையின் துண்டு. இது எனக்கு சிறையில் கிடைத்தது. இது நான் யார் என்பதையும் நான் யாராக மாற வேண்டும் என்பதையும் தினமும் எனக்கு நினைவுபடுத்துகிறது. இப்போது எனக்கு பணத்தின் செல்வம் வேண்டாம், சுயமரியாதை என்ற செல்வம் வேண்டும். ரமேஷ் தனது நாற்காலியிலிருந்து எழுந்தார். அவர் தனது அங்கியை கழற்றிவிட்டு மெதுவாக கூண்டை நோக்கி நடந்தார். நீதிமன்றம் முழுவதும் அமைதி நிலவியது. ரமேஷ் வினையின் கையின் மீது தன் கையை வைத்தார். ஹரிராம் மாமாவின் உயில். ரமேஷ் தாழ்ந்த கனமான குரலில் கூறினார், நான் உங்களை மன்னிப்பது மட்டும் இல்லை. என் மகன் பித்தளையாக இருக்கலாம், ஆனால் அவனுக்குள் எங்கோ தங்கம் நிச்சயமாக இருக்கிறது. அதை நான் பார்ப்பதற்காகவே அவர் என்னை தேர்ந்தெடுத்தார் என்றும் அவர் கூறியிருந்தார். ரமேஷ் புன்னகையுடன் கூறினார், வினய் சகோதரா, நான் இங்கே ஒரு நீதிபதி அல்ல, ஹரிராம் மாமாவின் மகன். உங்கள் அந்தஸ்து பறிபோயிருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்கள் ஆன்மாவின் செல்வத்தை மீண்டும் சம்பாதித்துவிட்டீர்கள். சட்டம் உங்களை விடுதலை செய்கிறது. ரமேஷ் தன் கைகளால் வினையின் விலங்குகளை திறந்தார். வினை மண்டியிட்டு தேம்பி தேம்பி அழத் தொடங்கினான். வினை விடுதலை செய்யப்பட்டான்.
அவனிடம் எந்தச் செல்வமும் இல்லை, எந்த வீடும் இல்லை. ஆனால் அவனிடம் இப்போது நேர்மை, கல்வி மற்றும் பச்சாதாபம் என்ற மூலதனம் இருந்தது. அவன் தனது மீதமுள்ள வாழ்க்கையை ஒரு என்ஜிஓ தொடங்கி மக்களுக்கு சட்டக்கல்வி கற்பிப்பதில் செலவிட்டான். அவன் தன் தந்தையின் பெயரில் ஒரு முதியோர் இல்லத்தை திறக்க விரும்பினான். அங்கே எந்த தந்தையும் மகனின் அன்புக்காக ஏங்கக்கூடாது என்பதற்காக. அவன் ரமேஷை தனது முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டான். இருவரும் இணைந்து சமூகத்திற்காக பணியாற்றினர். ஹரிராம் மாமாவின் கனவு நனவாகியது. அவரது 2 மகன்களில் ஒருவர் சட்டத்தை பின்பற்றினார், மற்றவர் சட்டத்திற்கு சேவை செய்தார். இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், கர்ம வினைகளின் பலன் நிச்சயமாக கிடைக்கும். ஆணவமும் செல்வமும் நிலையற்றவை. ஆனால் நேர்மை, அன்பு மற்றும் பச்சாதாபத்தால் கிடைத்த மரியாதை எப்போதும் கூடவே வரும். மிகப்பெரிய செல்வம் பணமல்ல, நமது நல்ல எண்ணங்களும் தூய கர்மங்களுமே ஆகும். இறைவனின் தடி சத்தமில்லாதது. அது தாக்கும்போது காப்பாற்ற எந்த துணையும் கிடைக்காது. ஆனால் பச்சாதாபத்தின் கண்ணீரும் சேவையின் கரமும் அந்த தடியின் அடியை தாங்கும் சக்தியை நிச்சயமாக தரும். நண்பர்களே, இந்த கதை முற்றிலும் கற்பனையானது மற்றும் இதன் நோக்கம் பொழுதுபோக்கு மற்றும் தார்மீக கல்வியை வழங்குவது மட்டுமே. இதில் விவரிக்கப்பட்டுள்ள சம்பவங்கள், இடங்கள் மற்றும் கதாபாத்திரங்கள் உண்மையான வாழ்க்கையின் எந்தவொரு நபர் அல்லது நிகழ்வுடனும் தொடர்புடையவை அல்ல. இந்த கதை எந்தவொரு ஜாதி, வர்க்கம் அல்லது சமூகத்தின் உணர்வுகளையும் புண்படுத்தும் நோக்கம் கொண்டதல்ல. கதையில் வரும் ஒழுக்கக்கேடான நடத்தை, கதாபாத்திரங்களின் வளர்ச்சி மற்றும் கதையின் பாடத்தை வலுப்படுத்துவதற்காக மட்டுமே சித்தரிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவோ அல்லது பின்பற்றத்தக்கதாகவோ கருதக்கூடாது. வாசகர்கள் இதை ஒரு கதையாக மட்டுமே எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆம் நண்பர்களே, எங்களின் இன்றைய இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கமெண்ட் செய்து கண்டிப்பாகச் சொல்லுங்கள். இதுபோன்ற கதைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் இந்த கதைக்கு ஒரு லைக் செய்து ஆதரவு கொடுங்கள். அத்துடன் நண்பர்களே, நீங்கள் இந்த கதையை எந்த ஊரிலிருந்து கேட்கிறீர்கள் என்பதையும் கமெண்டில் உங்கள் ஊரின் பெயரோடு கண்டிப்பாகச் சொல்லுங்கள். நன்றி.